திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் சமத்துவ நடைபயணம் தொடக்க விழாவில் போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்ல, ஓரளவுக்கு பலனும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமானது, அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். ஏராளமான போதை வஸ்துகள் நாட்டுக்குள்ள வருது. அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த, மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன், கடந்த சில மாதங்கள்ல திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம். இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா, செனகல் போன்ற நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை ஒழிக்க எல்லாரும் கைகோக்கணும். நம்மை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள், ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும்.